Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th Maths Unit 1 Applications of Matrices and Determinants அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். இதில் example 1.13 லிருந்து example 1.21 வரைக்கும் பார்க்க போறோம். Example 1.13 first எடுத்துக்காட்டு 1.13 reduce the matrix 3 -1 2 -6 2 4 -3 1 2 to a row echelon form. -3 -1 2 -6 2 4 -3 1 2 என்ற அணியை நிரை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றுக. ரோ எஷலான் ஃபார்ம்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். இந்த டயகனல்ஸ் மட்டும் டயகனல்ஸ் எப்படி இருக்குன்னா ஏபிசின்னு வச்சுப்போம். இங்கே ஏதோ சம் நம்பர்ஸ் இருக்குது. இந்த டயகனல் லீடிங் டயகனலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஜீரோன்னு இருக்கும். எல் ஷேப்பில் இப்படி இருக்கிற மாதிரி சொல்லுவோம். இது மாதிரி லீடிங் டயகனல்ஸ் கீழே இருக்கிறதெல்லாம் ஜீரோன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரோ எஷலான் ஃபார்ம், நிரை ஏறுபடி வடிவம் அதுக்கு பேர். இப்போ இந்த மேட்ரிக்ஸை அந்த ரோ எஷலான் ஃபார்முக்கு மாற்றணும், நிரை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றணும். 3 -1 2 -6 2 4 -3 1 2 இதை இது மாதிரி எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னால் தொடக்க நிலை மாறுபாடுகள், தொடக்க நிலை செயலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா கணக்குலையுமே இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம், தொடக்க நிலை செயலிகள்னு. இப்போ இப்படின்னா என்ன மீனிங்னா ரோ 2-ஐ ரோ 2ஓடையும் 2R1 சேர்த்து ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். ரோ 1-ஐ 2ஓட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ரோ 2-ஐ ஆட் பண்ணிவிட்டு ரோ 2 இருக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டுருவோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங்னா ரோ 3ஐயும் ரோ 1ஐயும் ஆட் பண்ணி ரோ 3ல் இருக்கிற இடத்துல போடணும் அப்படின்னு அர்த்தம். ரோனா நிரை, இரண்டாவது நிறையை முதல் நிறையோட 2 பெருக்கி அதை இரண்டாவது நிறையோட கூட்டி இரண்டாவது நிறை இருக்கிற இடத்துல போடணும். இது முதல் நிறையையும் மூன்றாம் நிறையையும் கூட்டி மூன்றாவது நிறை இருக்கிற இடத்துல போடணும் அப்படின்னு மீனிங். இதுக்கு பேர் தொடக்க நிலை செயலிகள், எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பேர். இந்த எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம ரோ எஷலான் ஃபார்ம் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம், நிறை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்ற போகிறோம். இப்போ 3 -1 2 -6 2 4 -3 1 2ன்னு இருக்குது. இதை என்ன பண்ணணும், இது மாதிரி ஜீரோ ஃபார்முக்கு கொண்டு வரணும். அது மாதிரி ஜீரோ ஃபார்ம் எப்போ வரும் அப்படின்னு பார்க்கணும். என்ன பண்ணால் வரும், இப்போ ரோ 2ஓட இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணால் -6 + 6 0 ஆகிடுமா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரோ 3ஓட ரோ 2க்கு பதிலாக ரோ 2ஓட ரோ 1ஓட 2-ஐ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன ஆகும், இது 2 × 3 6 ஆகிடுமா. -6 + 6 0ன்னு ஆகிடும். ரோ 2 இருக்கிற இடத்துல அதை போட போகிறோம். அதுக்கப்புறம் இதோட 2-ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம். -1 × 2 -2 இதோட ஆட் பண்ணால் 0. மறுபடியும் அடுத்தது இதோட 2-ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × 2 4 4 + 4 8. ஸோ ரோ 2 வந்து ரோ 2வையும் 2R1ஐயும் ஆட் பண்ணால் வருது ரோ 2. அடுத்தது ரோ 3 என்ன பண்ண போகிறோம், -3ஓட 3 ஆட் பண்ணால் 0 வந்துடுமா. அதனால் ரோ 3ஓட ரோ 1 ஆட் பண்ண போகிறோம். -3 + 3 0 1 - 1 0 2 + 2 4. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த மேட்ரிக்ஸை மறுபடியும் இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ரோ 3 வந்து ரோ 3 -½ R2. இந்த R2-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 0 0 4ன்னு ஆகிடும். 2ஆல் டிவைட் பண்ணால் 0 2ஆல் டிவைட் பண்ணால் அதே 0 தான். 8-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 4. இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணலாம்ல, 0 0 4 வரும்போது இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அதை தான் பண்ணுறோம். ரோ 3ங்கிறது ரோ 3 -½ R2. இதை வந்து ½ 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இல்லை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், ரெண்டு ஒன்று தான். 2ஆல் டிவைட் பண்ணால் இது 0 0 4 ஆகிடும். இப்போ அந்த 0 0 4 இங்கே கீழே இருக்கிறதும் 0 0 4 மேலே ஃபஸ்ட் ரோ 3 -1 2. இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், இங்கே கீழே 0 0 0ன்னு வந்துடும். இப்போ இந்த லீடிங் டயகனல் இருக்கா, இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் 0ன்னு வந்துடுச்சு. இது மாதிரி வந்துச்சுன்னா, இந்த எல் ஃபார்மில் இது மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் ரோ எஷலான் ஃபார்ம், நிரை ஏறுபடி வடிவம். அந்த வடிவத்துக்கு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.4 எடுத்துக்காட்டு 1.14 ரெடியூஸ் அ மேட்ரிக்ஸ் 0 3 1 6 -1 0 2 5 4 2 0 0 to a row echelon form. 0 3 1 6 -1 0 2 5 4 2 0 0 என்ற அணியை நிரை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றுக.
0316 -1 025 4200 இதான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். என்ன பண்ண போகிறோம், ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1ன்னு இருக்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும் ரோ எஷலான் ஃபார்ம் கொண்டு வரத்துக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே 0ன்னு இருக்கா, 1ன்னு கொண்டு வரத்துக்கு என்ன பண்ண போகிறோம், ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. இது மாதிரி ரெண்டு பக்கமும் ஆரோ போட்டால் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோன்னு அர்த்தம். ரோ 1 இருக்கிற இடத்துல ரோ 2ஐயும் ரோ 2 இருக்கிற இடத்துல ரோ 1ஐயும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்படி போட்டால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மீனிங் அதுதான். இந்த தொடக்க நிலை செயலிக்கு அதுதான் மீனிங். ஸோ இப்போ இது ஃபுல்லாக இங்கே போயிடும், இது ஃபுல்லாக இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகும், -1 025 மேலே போயிடுது, 0316 இங்கே வந்துடுது. தேர்ட் ரோ அப்படியே இருக்கும் 4200. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இதை நம்மளோட எய்ம் என்ன, இங்கெல்லாம் 0 கொண்டு வருது. லீடிங் டயக்னலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 0 கொண்டு வருது. இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது, அதனால லீடிங் டயக்னல் வராது. இப்படி இந்த இடத்துல மட்டும் இப்படி 0 0 வர மாதிரி பார்த்துக்கலாம். ரோ 3யோட ரோ 3 + 4R1. இப்போ இதை 0 ஆக்கணுமா, 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், இதோட 4ஐ மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணால் 0 ஆகிடுமா, 4 இதோட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் -4 ஆகிடும். 4 + 4 0ன்னு ஆகும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரோ 1ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 3யோட ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ரோ 3ஐ என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், ரோ 3யோட ரோ 1ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது -4 ஆகும். 4 - 4 0. அடுத்தது இதோட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் 0 தான். 2 + 0 2. அடுத்தது இதோட 4ஐ மல்டிப்ளை பண்ணுறோம் 8. 0 + 8 8. இதோட 4ஐ மல்டிப்ளை பண்ணுறோம் 4 × 5 20. 0 + 20 20. அது மட்டும் தான் சேஞ்சு. மற்றபடி ரோ 1 அப்படியே எழுதுகிறோம், ரோ 2 அப்படியே எழுதுகிறோம். அடுத்தது இந்த மேட்ரிக்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். -1 025 0316 028 20. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த ரோ 3 வந்து ரோ 3 - 2/3 ரோ 2ன்னு பண்ண போகிறோம். ஏன் அது மாதிரி பண்ண போகிறோன்னா, 2/3 இப்போ இந்த 3 இங்கே 3 இருக்கா, இதை 0 ஆக்கிட்டோம், இது 0 ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எய்ம் என்ன, இதை 0 ஆக்கணும். இதை எப்போ 0 ஆக்கலாம், இதோட ஏதாவது பண்ணிச்சுனா தான், இதோட மல்டிப்ளை இதோட ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணால் தான் இது 0 ஆகும். இப்போ இந்த 3 போகணும், 2 வரணும், 2 - 2ன்னு 0 ஆகணும். அப்போ 3 போகணும்னா /3ன்னு மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3 கேன்சல் ஆகிடும். 2 வரணும்னா 2/3ன்னு போடணும். அப்போனா 2/3யோட இந்த ரோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3 கேன்சல் ஆகிட்டு 2 வந்துடும். இதிலேருந்து அந்த 2ஐ மைனஸ் பண்ணோம்னா இது 0 ஆகும். ஸோ ரோ 3ங்கிறது ரோ 3 - 2/3 ரோ 2. இப்போ இந்த 0வோட 2/3ஐ மல்டிப்ளை பண்ணால் அதே 0 தான். 0 - 0 இங்கே 0 தான். அடுத்தது இதோட 2/3ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். 3 3 கேன்சல் ஆகிடும், 2 இருக்கும். இந்த மைனஸ், அப்போ 2 - 2 0 ஆகிடும். அடுத்தது இங்கே 1 இருக்கா, 1 × 2/3 -2/3. இங்கே இருக்கிறது 8. 8 - 2/3 எல்சிஎம் எடுத்தால் 24 - 2 22/3. அடுத்தது இதோட 2/3ஐ மல்டிப்ளை -2/3ஐ மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6. 2 × 2 4 -4ன்னு வரும். 20 - 4 60. இப்போ இந்த மேட்ரிக்ஸை இங்கே எழுதுகிறோம். -1 025 0316 0022/3 16. அடுத்தது என்ன பண்ணணும், இது 0 ஆகுமான்னு பார்க்கணும். இது 0 ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், இதை 0 ஆக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் இதை ஹோல் நம்பர் ஆகாது. இதை எப்படியுமே எதோட மல்டிப்ளை பண்ணாலும் இது 0 ஆகாதுல்ல, நீங்கள் எதை பண்ணாலும் ஆகாது. ஸோ இது அட்லீஸ்ட் ஹோல் நம்பராகாது எழுதலான்னு பார்க்கணும். ஹோல் நம்பராக எழுதணுன்னா என்ன பண்ணலாம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஹோல் நம்பராக வந்துடும், ஃப்ராக்ஷனாக இல்லாமல். ஸோ ரோ 3ங்கிறது 3R3. 3R3. R3யோட 3ஐ மல்டிப்ளை பண்ணி போடுறோம். அப்போ 3 × 0 0. 3 × 0 0. 22/3 × 3 3 3 கேன்சல் ஆகிடும் 22. 16 × 3 48. ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் அப்படி இருக்குது. இப்போ இது எல் ஷேப்பில் இது 0 வந்துடுச்சா, இப்படி வந்துச்சுன்னா இது வந்து ரோ எஷலான் ஃபார்ம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா டயக்னலுக்கு கீழே இருக்கிறதுல 0 1 பார்த்துக்கலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லை, இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருக்கும். இதில் 3 rows 4 columns இருக்குது, அதனால ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி எல் ஷேப்பில் 0 0 இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அது ரோ எஷலான் ஃபார்ம், நிறை ஏறுபடி வடிவம், அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.15 எடுத்துக்காட்டு 1.15. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ். பின்வரும் அணிகளுக்கு அணித்தரம் காண்க. ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 2 மெத்தட் இருக்குது. ஒன்று மைனர் வச்சு கண்டுபிடிக்கிறது. மைனர்னால் சிற்றணி கோவை. இப்போ இதில் வந்து 2/2 மைனர்னால் இந்த
2 rows 2 columns எடுத்துக்கிட்டால் அது பேர் மைனர். இது மாதிரி 2/2 மைனஸ் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே 3/3ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுக்கிறது பேர் மைனர். அந்த மெத்தடில் ஒன்று பண்ணலாம். இன்னொன்று ரோ எஷ்லான் ஃபார்ம் மெத்தடில் ரேங்க்கை கண்டுபிடிக்கலாம், அணித்தரம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் ஒரு ரூல் தெரியணும். இஃப் ஏ இஸ் அன் m/n மேட்ரிக்ஸ் தென் ரோ ஆஃப் இந்த சிம்பிளுக்கு பேர் ரோன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ROW இல்லை RHO எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அது ரோன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண க்ரீக் லெட்டர் இது. ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ரேங்க்குரிய சிம்பிள் இது. ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m,n. ஏங்கிறது ஒரு m/n மேட்ரிக்ஸ். m rows n காலம்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ரேங்க், அந்த ஏவோட ரேங்க் எப்படி இருக்கும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m,n. இந்த mn இது ரெண்டுத்தில் எது சின்னதோ அதை விட குறைவாக இருக்கும் இந்த ரேங்க். ஏயின் வரிசை m/n எனில் ரேங்க் ஆஃப் ஏ அணியின் தரம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m,n. m-க்கும் n-க்கும் எது சின்னதோ அதை விட குறைச்சலாக இருக்கும். இப்போ ஏங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 3 2 5 1 1 2 3 3 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது 3/3 வரிசையுடைய அணி. 3 இருக்குது, 3 ரோ 3 காலம் இருக்குது. திஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3. அப்போ ரேங்க் எப்படி இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,3. 3யும் எது மினிமம்? 3A தான். அப்போ அது இதில் மினிமமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 3. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ அணித்தரம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3, 3ஐ விட குறைச்சலாக இருக்கும். இப்போ இந்த இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். 3 1 3 2 1 3 5 2 6. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா 3 × 6 - 6 minus 2 × 6 - 6 plus 5 × 3 - 3. இது 0, இது 0, இது 0. ஸோ 0. இது 0வாக வந்துடுச்சு. இது 0வாக வந்துடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ இதை விட சின்னதாக இருக்கும், லெஸ் தேன் 3. 0வாக எது வராமல் இருக்குதோ அதுதான் ரேங்க். இது 0வாக வந்துடுச்சா? இவங்களோட ரேங்க்கோட டெஃபினிஷன் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. 0வாக வராமல் நான் 0 அந்த மைனர் வேனிஷ் ஆகாமல் இருக்கணும். வேனிஷ் ஆகாமல் இருக்கணும்னா 0வாக இருக்கக்கூடாது. எந்த மைனர் வேனிஷ் ஆகாமல் இருக்குதோ அதோட அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த ஆர்டர் தான் ரேங்க். இப்போ இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்து 3/3யோட டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா அதோட வேல்யூ 0 ஆயிடுது. அப்போ இந்த மைனர் வேனிஷ் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால அதுக்கு அடுத்தது 2/2 எடுத்துக்கலாம். 2/2னா ஏதாவது 2 இதை எடுத்துக்கலாம். 3 2 1 1 எடுத்துக்கிறோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா 3 - 2 = 1 நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து 0ன்னு வரலை. அப்போ ரேங்க் வந்து 2. எதுக்கு 0 வராமல் இருக்கோ இப்போ இது எடுத்து பார்த்துட்டு இது 0 வந்துடுச்சுன்னா அடுத்தது இதை செக் பண்ணணும். 2 5 1 2 இது 0 வரலையான்னு பார்க்கணும். இதுவும் 0 வந்துச்சுன்னா அடுத்தது 1 1 1 3 பார்க்கணும். அதுவும் 0 ஆச்சுன்னா 1 2 3 6 பார்க்கணும். அதுவும் 0 வந்துச்சுன்னா 3 1 5 2ன்னு பார்க்கணும். அதுவும் 0 வந்துச்சுன்னா 1 3 2 6ன்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது ஒன்று 0வாக வராமல் இருந்தால் கூட அதுதான் ரேங்க்கு. அப்படி எல்லாமே 0 வந்துச்சுன்னா அப்புறம் ரேங்க் வந்து 1 ஆகிடும். அடுத்தது நெக்ஸ்ட் சம், செகண்ட் சப்டிவிஷன். 4 3 1 -2 -3 -1 -2 4 6 7 -1 2. A = 4 3 1 -2 -3 -1 -2 4 6 7 -1 2. இதோட ஆர்டர் 3/4. 3 rows 4 columns. A ஆனது 3/4 வரிசையுடைய அணி. therefore rank of A அணித்தரம் less than or equal to minimum of 3, 4. இது ரெண்டுத்தில் எது குறைச்சல்? 3. அப்போ 3யோட குறைச்சலாக இருக்கும் ரேங்க். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸஸ் எல்லாம் 3ஐ விட குறைச்சதானே, அதனால் 3/3லேருந்தே பார்த்துக்கலாம். 4 3 1 இந்த ஃபஸ்ட்டு இது 3 இப்படி எடுத்துக்கிறோம். 4 3 1 -3 -1 -2 6 7 -1. இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 4 × 1 + 14 -3 × 3 + 12 + 1 × -21 + 6 = 4 × 15 -3 × 15 + 1 × -15 = 60 - 45 - 15 15 - 15 60 - 16 = 60 - 45 - 15 60 - 60 = 0. இது வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 3/3 மைனர், இதில் 3/3 மைனஸாக எடுக்கணும். இது 3 எடுத்துக்கிறோம், அப்புறம் இது 3, அப்புறம் இது 3, அப்படி 3/3 எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது இந்த 4 இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் இது 3 எடுத்துக்க போகிறோம். 4 3 -2 -3 -1 4 6 7 2. இதை எடுத்து இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 4 × -2 -28 -3 × -6 -24 -2 × -21 + 6 = 4 ×
-30, -3 into -30, -2 into -15. இது என்னாகும் -120, இது +90, இது +30. அப்போ -120 + 120 = 0. அதுவும் 0 ஆயிடுச்சு. இன்னொரு 3/3 மைனரை எடுத்துக்கலாம். இன்னொரு 3/3 மைனர் இந்த காலம், இந்த காலம், இந்த காலம். ஃபஸ்ட்டு வந்து இது 3 எடுத்தோம், அடுத்தது இது எடுத்தோம். இப்போ இது எடுத்துக்கிறோம். 4 1 -2 -3 -2 4 6 -1 2. இதோட டிட்டர்மினன்ட் பார்த்தா 4 into -4 + 4 -1 into -6 -24 -2 into 3 + 12 = 4 into 0 -1 into -30 -2 into 15 = இது 0 ஆகிடும். 30 - 30 = 0. இதுவும் 0 ஆகிடுச்சு. இப்போ அடுத்த மைனர் எடுத்துக்கலாம். 3 1 -2 -1 -2 4 7 -1 2. இது 3. இந்த காலம், இந்த காலம், இந்த காலம். இது 3 காலமே எடுத்துக்கிறோம். 3 1 -2 -1 -2 4 7 -1 2. இதோட டிட்டர்மினன்ட் பார்க்குறோம். 3 into -4 + 4 -1 into -2 -28 -2 into 1 + 14 3 into 0 -1 into -30 -2 into 15 = இது 0 30 - 30 = 0. எல்லா 3/3 மைனரும் பார்த்தாச்சு, எல்லாமே 0வாக இருக்குது. அப்போ ரேங்க் வந்து 3 கிடையாது, 3ஐ விட குறைச்சலாக இருக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் A is less than 3. இப்போ 2/2 மைனர் எடுத்துக்கலாம். 2/2 மைனர் ஃபஸ்ட் இது எடுத்துக்கிறோம். 4 3 -3 -1. இந்த 2/2 மைனருக்கு டிட்டர்மினன்ட் பார்க்கணும். 4 + 9 -4 + 9 = 5. not equal to 0 வந்துருச்சா? not equal to 0 வந்துச்சுன்னா அதுதான் ரேங்க். therefore rank of A = 2. அணித்தரம் அதுக்கு 2. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.16 எடுத்துக்காட்டு 1.16. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் விச் ஆர் இன் ரோ எஷலான் ஃபார்ம். பின்வரும் ஏறுபடி வடிவத்தில் உள்ள அணிகளுக்கு அணித்தரம் காண்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2 0 -7 0 3 1 0 0 1. A = 2 0 -7 0 3 1 0 0 1. A is a matrix of order 3/3. இதில் வந்து ரோ எஷ்லான் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் 0 0 0ன்னு இருக்கா எல் ஷேப்பில். இல்லைன்னா இப்படி பார்த்துக்கோங்க, லீடிங் டயக்னலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 0வாக இருக்குது. இந்த 2 3 1 தான் லீடிங் டயக்னல், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 0 0ன்னு இருக்குது. ஸோ இது ரோ எஷ்லான் ஃபார்மில் இருக்குது, நிறை ஏறுபடி வடிவத்தில் இருக்குது. A is a matrix of order 3/3. A ஆனது 3/3 வரிசையுடைய அணி. அப்போ ரேங்க் ஆஃப் A எப்படி இருக்கும்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,3. 3 3 இதுக்கு மினிமம், 3 3க்கு மினிமம் 3 தான். தேர்ஃபோர் ரோ ஆஃப் A லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A 2 0 -7 0 3 1 0 0 1 2 into 3 - 0 -0 into 0 -0 -7 into 0 -0. அப்போ 2 into 3 6. இது ரெண்டும் 0 ஆயிடுது. 2 into 3 6. இதுவே நாட் ஈக்குவல் டு 0. இது நாட் ஈக்குவல் டு 0னா ரோ ஆஃப் A = 3. இன்னொன்று ரோ எஷ்லான் ஃபார்மில் ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தட் என்னென்னா, அது பின்னாடி ஒரு தியரமாக வரும். ஈஸி மெத்தட் என்னென்னா, எத்தனை ரோ எஷ்லான் ஃபார்மில் இருக்கும்போது எத்தனை நான்-0 ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க். எத்தனை நான்-0 ரோஸ்னால், இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, 1 2 3 இருக்குது, 4 5 6. இது ஃபுல்லாக 0 0 0ன்னு இருக்குது தேர்ட் ரோ. இந்த 0 0 0ன்னு இருக்கிறது 0 ரோ. இது ரெண்டும் நான்-0 ரோஸ். ஒரு ரோவில் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா கூட 0 0 5 இப்படி ஒரு ரோ இருக்குன்னா, ஒரே ஒரு எலமெண்ட் நான்-0வாக இருந்துச்சுன்னா கூட இது நான்-0 ரோ தான். நான்-0 ரோனா அபூஜ்ஜிய நிறை, நான்-0 ரோ. ஒரு ரோ ஃபுல்லாகவே 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 0 ரோ, பூஜ்ஜிய நிறை. இப்போ ரோ எஷ்லான் ஃபார்மில் எத்தனை நான்-0 ரோஸ், எத்தனை அபூஜ்ஜிய நிறைகள் இருக்கிறதோ அதுதான் அதோட ரேங்க், அந்த மேட்ரிக்ஸோட அணித்தரம், அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க். இப்போ இதில் எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குது? இதில் ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ இது நான்-0 ரோ தான். 1 2 3 நான்-0 ரோஸ் இருக்குது. அப்போ ரேங்க்கு 3 தான் வரும். அதை நம்ம இந்த மெத்தடில் செக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் -2 2 -1 0 5 1 0 0 0. இதான் லீடிங் டயக்னல். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 0 0 இருக்கா? ஸோ இது ரோ எஷ்லான் ஃபார்ம், நிறை ஏறுபடி வடிவத்தில் இருக்குது. இதோட ரேங்க் அணித்தரத்தை கண்டுபிடிக்கணும். A = -2 2 -1 0 5 1 0 0 0. இதில் ஒரு நான்-0 ரோ இருக்குது, ஒரு 0 ரோஸ் இருக்குது. நான்-0 ரோஸ் எத்தனை இருக்குது? 1 2. அப்போ ரேங்க் வந்து 2 தான் வரணும். பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஆர்டர் 3/3, வரிசை 3/3. தேர்ஃபோர் ரோ ஆஃப் A லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கணும்.
டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு -2 2 -1 0 5 1 0 0 0. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் -2 × 0 -0 -2 × 0 -0 -1 × 0 -0 இதுவும் 0 இதுவும் 0 இதுவும் 0 ஆயிடுச்சு. ஸோ 0. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 3 கிடையாது. 3 கண்டுபிடிக்கும் போது 0 வந்துடுச்சு டிட்டர்மினன்ட். அப்போ அது ரேங்க் அது கிடையாது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கணும். 2/2 மேட்ரிக்ஸ் 2/2 மைனர் ஒன்று எடுத்து பார்ப்போம். -2 to 0 5. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் -10 -0 ஈக்குவல் டு -10 நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சா. அப்போ தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ அணித்தரம் 2. 2 நான் ஜீரோ ரோஸ் தானே இருக்குது. அப்போ 2 தான் வரணும் ரேங்க். தேர்ஃபோர் 2 அபூஜ்ஜிய நிறைகள் இருக்குது. ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 2 நான் ஜீரோ ரோஸ். தேர்ட் சப்டிவிஷன் 6 0 -9 0 2 0 0 0 0 0 0 0. இதில் இது 2 0 ரோஸ் இருக்குது. 2 தான் நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 2 தான் வரணும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது ஃபுல்லாகவே 0 இருந்துச்சுன்னா அந்த ரோவே கால்குலேட் பண்ணாமல் விட்டுறலாம். ஸோ இந்த மைனர் எடுத்துக்கலாம். 6 0 0 2. அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 12 -0 12 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. 2 நான் ஜீரோ ரோஸ், 2 அபூஜ்ஜிய நிறைகள். அதனால் அணித்தரம் 2. அதுதான் இங்கே தேற்றமாக கொடுத்துருக்காங்க. தியரம் 1.11 தேற்றம் 1.11. The rank of a matrix in row echelon form is a number of non-zero rows in it. ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா அது ரோ எச்லான் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் அந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நிறை ஏறுபடி வடிவில் உள்ள ஒரு அணியின் அணித்தரம் அபூஜ்ஜிய நிறைகளின் எண்ணிக்கையாகும். தியரம் 1.12 தேற்றம் 1.12 என்ன சொல்லுதுன்னா the rank of a non-zero matrix is equal to the number of non-zero rows in a row echelon form of the matrix. அபூஜ்ஜிய அணியின் தரமானது அதன் ஏறுபடி வடிவத்தில் உள்ள அபூஜ்ஜிய நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமம். The rank of a matrix in row echelon form is a number of non-zero rows in it. The rank of a non-zero matrix is equal to the number of non-zero rows in a row echelon form of the matrix. இதில் என்ன கொடுத்துருக்குன்னா ஒரு ரோ எச்லான் ஃபார்மில் இருக்க மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க்னு கொடுத்துருக்கு. இதில் ரேங்க் ஆஃப் அ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து நான் ஜீரோ மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா அதை ரோ எச்லான் ஃபார்மில் மாற்றிட்டு அதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க். அதுதான் அதோட அந்த அணியின் தரம். அபூஜ்ஜிய அணியின் தரமானது அதன் ஏறுபடி வடிவத்தில் உள்ள அபூஜ்ஜிய நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமம். இப்போ எக்ஸாம்பிள் 1.17 எடுத்துக்காட்டு 1.17 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 1 2 3 2 1 4 3 0 5 பை ரெடியூசிங் இட் டு ரோ எச்லான் ஃபார்ம். 1 2 3 2 1 4 3 0 5 என்ற அணியை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றி அணித்தரம் காண்க. இது ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அபூஜ்ஜிய அணி கொடுத்துருக்காங்க. அதை ரோ எச்லான் ஃபார்முக்கு நிறை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றி அதோட ரேங்க் அணித்தரத்தை கண்டுபிடிக்கணும். A ஈக்குவல் டு 1 2 3 2 1 4 3 0 5. இப்போ இந்த சிம்பிள் இந்த முன்னாடி இருக்க சம்லலாம் இப்படி கோடு போட்டுக்கிட்டோம்ல, அப்படி கோடு போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி போட்டுட்டு அடுத்தது கீழே எழுதலாம். இதுக்கு பேர் வந்து ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ்க்குரிய சிம்பிள். சமான அணி ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ்க்கு போட வேண்டிய சிம்பிள் சமான அணி தமிழில். அதாவது இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தொடக்கநிலை செயலிகள் செஞ்சதுக்கப்புறம் இந்த அணிலேருந்து இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் செஞ்சதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் வருதுல்ல, இது ரெண்டும் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸஸ். இது ரெண்டும் சமான அணின்னு அர்த்தம். இது ரெண்டும் சமான அணிங்கிறதுக்காக இந்த சிம்பிளை நடுவில் போடுறோம். இப்போ இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். எதுக்காக பண்ண போகிறோம்? ரோ எச்லான் ஃபார்ம் நிறை ஏறுபடி வடிவத்துக்கு கொண்டு வரதுக்காக. இப்போ இது 3ன்னு இருக்கா, இந்த 3யை 0ன்னு மாற்றணும். இங்கே 2ன்னு இருக்கா, இது 0ன்னு மாற்றணும். இது ஏற்கனவே இங்கே 0 தான் இருக்குது. இது ரெண்டையும் இப்போ 0ன்னு மாற்றணும். இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஏற்கனவே 1 இருக்குது. ஸோ அப்படியே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் இது 0 ஆகிடுமா? ஸோ என்ன பண்ணுறோம், ரோ 3ங்கிறது ரோ 3 மைனஸ் 3 ரோ 1, R3ங்கிறது R3 மைனஸ் 3R1. அடுத்தது ரோ 2, இந்த ரோ 2வை இந்த ரோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணால் இது 0 ஆகிடுமா? அதனால் R2ங்கிறது R2 மைனஸ் 2R1 இது ரெண்டையும் பண்ண போகிறோம். இப்போ R2 மைனஸ் 2R1னா 2 மைனஸ் 2 0, 1 மைனஸ் 2 × 2 இது 4, 1 மைனஸ் 4 மைனஸ் 3, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6, 4 மைனஸ் 6 மைனஸ் 2. அடுத்தது ரோ 3க்கு இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 மைனஸ் 3 0,
0 மைனஸ் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6, 0 மைனஸ் 6 மைனஸ் 6, 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9, 5 மைனஸ் 9 மைனஸ் 4. இப்போ அதுக்கு அடுத்தது ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ இதை 0 ஆக்கணும். இதை 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ரோ 2ல் இங்கே 3 இருக்கா, இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 + 6 மைனஸ் 6 + 6 0 ஆகிடுமா? ஸோ அதனால் ரோ 2வை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா இது 2 இங்கே 1 இருக்குல்ல, 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீ இதை ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் இங்கே மறுபடியும் நம்பர் வந்து உட்காந்துரும். அதனால் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது 0 இருக்குல்ல, இது 0 மாறாமல் பார்த்துக்கணும். இதை நம்ம 0 ஆக்க போகிறோம். இதை ஆக்கும்போது இது 0லேருந்து மாறிடக்கூடாது, அது மாதிரி செக் பண்ணிக்கணும். அப்போ இந்த ரோவை தான் யூஸ் பண்ணணும். இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 0 0, 0 மைனஸ் 0 0. இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6 ஆகிடும். மைனஸ் 6 + 6 0. இதை மைனஸ் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4 ஆகிடும். மைனஸ் 4 + 4 0. இது 3 இப்போ 0 ஆகிடுச்சா? ஒரு 0 ரோ, 2 நான்-0 ரோஸ். ரோ எஷ்லான் ஃபார்ம் படி இந்த டெஃபினிஷன் ஒன்று தியரம் ஒன்று 2 பார்த்தோம்ல, அந்த தியரம் படி என்ன, ரோ எஷ்லான் ஃபார்மில் எத்தனை நான்-0 ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க். இது ரோ எஷ்லான் ஃபார்மில் வந்துருச்சு. டயக்னலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 0 எல் ஷேப்பில் இருக்குது. இதில் எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குது? 1 2 நான்-0 ரோஸ் இருக்குது. அப்போ அதோட ரேங்க் 2. த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ எஷ்லான் ஃபார்ம். இட் ஹேஸ் 2 நான்-0 ரோஸ். கடைசி சமான அணி ஏறுபடி வடிவத்தில் உள்ளது, நிறை ஏறுபடி வடிவத்தில் உள்ளது, 2 அபூஜ்ஜிய நிறைகளை பெற்றுள்ளது. therefore rank of A = 2. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.18 எடுத்துக்காட்டு 1.18. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 -2 4 3 -3 4 -2 -1 6 2 -1 7 by reducing it to an echelon form. இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரோ எஷலான் ஃபார்முக்கு மாற்றி அதோட ரேங்க்கு கண்டுபிடிக்கணும். 2 -2 4 3 -3 4 -2 -1 6 2 -1 7 என்ற அணியை நிறை ஏறுபடி வடிவில் மாற்றி அணித்தரம் காண்க. நிறை ஏறுபடினும் போடலாம், ஏறுபடினும் போடலாம். A = 2 -2 4 3 -3 4 -2 -1 6 2 -1 7. இது அந்த எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தொடக்க நிலை செயலிகளை யூஸ் பண்ணி மாற்றணும். இப்போ இதை வந்து ரோ 2 ரோ 2. இப்போ இதை வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்பில் இது 2 ஆட் பண்ணோம்னா இது 0வாக மாறும்ல. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ரோ 2வை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகும்? -6 8 -4 -2 ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். -6 8 -4 -2. மீதி 2 அப்படியே போட்டுறோம். அடுத்த ஸ்டெப்பு ரோ 2வையும் இதோட என்ன பண்ணலாம்? 3ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா இது 2 ஆட் பண்ணும்போது இது 0 ஆகிடும். ஸோ ரோ 2 + 3 ரோ 1, ரோ 2 + 3 ரோ 1 பண்ணி ரோ 2ல் இருக்கிற இடத்துல போட்டுடலாம். அடுத்தது ரோ 3 -3 ரோ 1 இதோட -3ஐ மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் போடலாம், இல்லை இது 2 கூட பண்ணிக்கலாம். எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எப்படி வேணாலும் பண்ணலாம். கடைசியில் நமக்கு ஸ்டெப்பு லாஸ்ட்டில் ஃபைனலாக எல்லாருக்கும் இந்த ரோ எஷ்லான் ஃபார்மில் வந்துடும். நம்ம இது 2ஐயும் கூட ஆட் பண்ணி இங்கே 0 கொண்டு வரலாம், இல்லை இதோட 3ஐ மல்டிப்ளை பண்ணி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி அப்படியும் கொண்டு வரலாம். இப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே இருக்கும். 2 -2 4 3. செகண்ட் ரோ என்ன பண்ணுறோம்? இதோட ரோ 1ஓட 3ஐ மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணுறோம். அப்போ 3 × 2 6 -6 + 6 0 ஆகிடும். இது -3 மல்டிப்ளை பண்ணால் -6 ஆகிடும். 8 -6 2. இதோட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 2 -12 -4 + 12 8. இதோட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 9 -2 + 9 7. அடுத்தது ரோ 3 -3 ரோ 1 இதோட 3ஐ மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 6 6 -6 0. 3ஐ மல்டிப்ளை பண்ணால் -6 2 -3ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ +6 ஆகிடும். 2 + 6 8. -3ஐ மல்டிப்ளை பண்ணால் -12 -1 -12 -13. -3ஐ மல்டிப்ளை பண்ணால் -9 7 -9 -2. அடுத்த ஸ்டெப்பு இப்போ இது 2 0 கொண்டு வந்தாச்சு. இதை 0வாக மாற்றணும். இதை 0வாக மாற்ற இதோட -4ஐ மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டோம்னா -8 + 8 0ன்னு ஆகிடும். இது 0ன்னு இருக்கிறதுனால எதால் மல்டிப்ளை பண்ணாலும் இதோட ஆட் பண்ணாலும் 0வாக தான் இருக்கும், மாறாத வேல்யூ. ஸோ இந்த ரோவை -4 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -4 × 0 0 தான். இதோட ஆட் பண்ணாலும் அதே 0 தான். இதை -4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் -8. இதோட 8 -8 0.
இதை -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -32 -32 -13 -45 இதோட -4 மல்டிப்ளை பண்ணால் -28 -28 -2 -30 அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. அடுத்தது என்ன பண்ணுறோம், இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 15ஆல் டிவைட் பண்ணோம்னா இது இன்னும் சின்னதாகும். ஸோ ரோ 3ங்கிறது ரோ 3 டிவைடட் பை மைனஸ் சைன் இருக்கிறனால டிவைடட் பை -15. அப்போ என்னாகும் 0/-15 இது 0 தான், இது 0 தான். இது -15ஆல் டிவைட் பண்ணால் 3, இதை -15ஆல் டிவைட் பண்ணால் 2. இப்போ இது எல் ஷேப்பில் 0 வந்துருச்சா. அப்போ ரோ எஷ்லான் ஃபார்மில் இருக்குது, நிறை ஏறுபடி வடிவத்தில் இருக்குது. த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ எஷ்லான் ஃபார்ம். இட் ஹேஸ் எத்தனை 3 நான்-ஜீரோ ரோஸ், 1 2 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் A = 3. இட் ஹேஸ் 3 நான்-ஜீரோ ரோஸ். கடைசி சமான அணியானது நிறை ஏறுபடி வடிவில் உள்ளது மற்றும் 3 அபூஜ்ய நிறைகளை உடையது. therefore rank of A = 3. அடுத்தது இன்னொரு டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். An elementary matrix is defined as a matrix which is obtained from an identity matrix by applying only one elementary transformation. Elementary matrixனா என்னன்னா, ஒரு which is obtained from an identity matrix. Identity matrixல ஒரே ஒரு elementary transformation அப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற மேட்ரிக்ஸ் வந்து elementary matrix. Identity matrixனா என்னன்னு தெரியும், 1 0 0 1 அது 2/2 identity matrix I2. 1 0 0 0 1 0 0 0 1 அது யூனிட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 I3. அது ஒரு அலகு அணியில் ஒரே ஒரு தொடக்கநிலை உருமாற்றத்தினால் கிடைக்கும் அணி தொடக்கநிலை அணி என வரையறுக்கப்படுகிறது. ஒரு அலகு அணியை ஒரே ஒரு தொடக்கநிலை உருமாற்றத்தை அது மேலே கொண்டு வந்தோம்னா நமக்கு கிடைக்கிற அணி வந்து தொடக்கநிலை அணி அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் 1.19 show that the matrix 3 1 4 2 0 -1 5 2 1 is non-singular and reduce it to the identity matrix by elementary row transformation. 3 1 4 2 0 -1 5 2 1 என்பது பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அணி என காட்டுக மற்றும் இவ்வணியை தொடக்கநிலை உருமாற்றத்தின் மூலம் அலகு அணியாக மாற்றுக. இதை வந்து நான் சிங்குலர்னு காமிக்கணும். பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அது என்ன பண்ணுறோம், டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா போன எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம். அது டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது பார்ப்போம்ல, நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது நான் சிங்குலர் பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அணின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். ரெடியூஸ் இட் டு த ஐடென்டி மேட்ரிக்ஸ் பை எலமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸை ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். தொடக்கநிலை உருமாற்றத்தின் மூலம் இதை அலகு அணியாக மாற்றணும். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் A = 3 1 4 2 0 -1 5 2 1. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 1 4 2 0 -1 5 2 1. 3 × 0 + 2 -1 × 2 + 5 + 4 × 4 - 0. 3 × 2 -1 × 7 + 4 × 4 6 - 7 + 16 = -1 ஆகிடும். 16 - 1 15 நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சா. அப்போ தேர்ஃபோர் A இஸ் நான் சிங்குலர். A ஆனது பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை அணியாகும். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸை ஐடென்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தொடக்கநிலை செயலியை யூஸ் பண்ணி, தொடக்கநிலை உருமாற்றத்தை யூஸ் பண்ணி. A = 3 1 4 2 0 -1 5 2 1. இதை என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை வந்து 1க்கு மாற்றணும். 1க்கு மாற்றணும்னு என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். ரோ 1 இஸ் ஈக்குவல் டு 1/3 ரோ 1. ரோ 1 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறது, 3ஆல் டிவைட் பண்ணுறது ஒன்று தானே. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 3 ÷ 3 இது 1 ஆகிடும், இது 1/3 ஆகிடும், இது 4/3 ஆகிடும். 1/3 4/3 மீதி 2 அப்படியே போட்டுக்கணும். 2 0 -1 5 2 1. அடுத்தது என்ன பண்ணலாம், ரோ 2ங்கிறது ரோ 2 - 2 ரோ 1. ரோ 2 - 2 ரோ 1 இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 2 - 2 இது 0 ஆகுமா. அதனால் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகும், 2 2/3 8/3 ஆகிடும். -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -2 -2/3 -8/3 ஆகிடும். அதை ரோ 2லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். 2 - 2 0 0 -2/3 -2/3 -1 -8/3 எல்சிஎம் எடுத்தால் -1 -8/3 எல்சிஎம் எடுத்தோம்னா -11/3. அடுத்தது ரோ 3 வந்து -5 R1 இதோட -5 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட பண்ணணும். -5 மல்டிப்ளை பண்ணோம்னா -5 -5/3 -20/3 வந்துடும். 5 - 5 0 2 - 5/3 எல்சிஎம் எடுத்தோம்னா 1/3 1 -20/3 எல்சிஎம் எடுத்தோம்னா -17/3. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் இப்போ 0ன்னு கொண்டு வந்துட்டோமா. அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த ரோ 2ஓட -3/2 மல்டிப்ளை பண்ணுறோம்.
0 into minus 3 by 2, 0. Minus 2 by 3 into minus 3 by 2. Minus minus plus ஆயிடும், 2 2 cancel ஆயிடும், 3 3 cancel ஆயிடும், 1. Minus 11 by 3 into minus 3 by 2. Minus into minus plus 3 3 cancel ஆயிடும், 11 by 2. இது வந்துடும். ஃபஸ்ட் ரோ அப்படியே இருக்குது, தேர்ட் ரோ அப்படியே இருக்குது, செகண்ட் ரோ மட்டும் இந்த மாடிஃபிகேஷன்ஸ் ஏற்ற மாதிரி வந்துடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம், ரோ 1ங்கிறது இந்த ரோ 1 ரோ 1 மைனஸ் 1 by 3 ரோ 2 இதோட 1 by 3 நமக்கு என்ன அச்சீவ்மெண்ட்டு 1 0 0 0 1 0 0 0 1 இதான் ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்படி கொண்டு வரணும். அப்போ இதையும் 0 ஆக்கணும், இதையும் 0 ஆக்கணும். இந்த 1 வந்துடுச்சு, இங்கே 1 வந்துடுச்சு, இங்கே 1ன்னு மாறணும், இது ரெண்டும் 0 ஆகணும், இது ரெண்டும் 0 ஆகணும். இந்த 4 பிளேஸில் 0 கொண்டு வரணும், இதை 1ன்னு கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட டார்கெட். இப்போ இதை வந்து 0 ஆக்கிறதுக்கு ரோ 1 மைனஸ் 1 by 3 இதோட 1 by 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் இதோட 1 by 3 மல்டிப்ளை பண்ணால் 0 தான். ஸோ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் அதே 1 தான் வரப்போகுது. இதோட 1 by 3 மல்டிப்ளை பண்ணால் 1 by 3, இதுலேருந்து மைனஸ் பண்ணால் இது 0 ஆகிடும். அதுக்கப்புறம் இதோட 1 by 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 11 by 6ன்னு ஆகிடும். இந்த 4 by 3 மைனஸ் 11 by 6, 4 by 3 மைனஸ் 11 by 6 எல்சிஎம் எடுத்தோம்னா 6, 2 into 4 8, 8 மைனஸ் 11 by 6 மைனஸ் 3 by 6ன்னு வரும். அப்போ மைனஸ் 1 by 2 இது வந்துடும். சரியா, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. அடுத்தது ரோ 3ங்கிறது ரோ 3 மைனஸ் 1 by 3 ரோ 2. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட 1 by 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது 0 ஆகிடும். இதுவும் நமக்கு 0 ஆகணும்ல. அப்போ இதோட 1 by 3 மல்டிப்ளை பண்ணால் இது 0, 0 மைனஸ் 0 0. இதோட 1 by 3 மல்டிப்ளை பண்ணால் 1 by 3, 1 by 3 மைனஸ் 1 by 3 0. இதோட 1 by 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 11 by 6ன்னு வரும். இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 17 by 3 மைனஸ் 11 by 6 எல்சிஎம் எடுத்தோம்னா மைனஸ் 34 11 மைனஸ் 11 45 by 6ன்னு வரும். 3 ஆல் கேன்சல் பண்ணால் 15 by 2 மைனஸ் 15 by 2ன்னு வந்துடும். அடுத்தது இப்போ 1 0 0 1 0 0ன்னு வந்துடுச்சு. இதை 0 ஆக்கணும், இதை 0 ஆக்கணும், இதை 1 ஆக்கணும். இப்போ ரோ 3ங்கிறது இதை ஈஸியாக 1 ஆக்கிடலாம். ஏன்னா ரோ 3யோட இதோட 2 by 15 மைனஸ் 2 by 15 மல்டிப்ளை பண்ணால் 2 2 கேன்சல் ஆகிடும், 15 15 கேன்சல் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதோட மைனஸ் 2 by 15 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது 0 0 அப்படியே தான் இருக்கும். மைனஸ் 2 by 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 15 15 கேன்சல் ஆகிடும், 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இது 1 ஆகிடும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இதையும் 0 ஆக்கணும். அதையும் 0 ஆக்கிறதுக்கு ரோ 1ஓட 1 by 2 இந்த ரோ 3யோட 1 by 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணலாம். 1 by 2 மல்டிப்ளை பண்ணால் இது 0, 1 + 0 0 1 தான். இதோட 1 by 2 மல்டிப்ளை பண்ணால் 0, 0 + 0 0 தான். இதோட 1 by 2 மல்டிப்ளை பண்ணால் 1 by 2 மைனஸ் 1 by 2 + 1 by 2 0 ஆகிடும். இந்த இதோ முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த ரோ 2ஓட மைனஸ் 11 by 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணலாம். 0 × 11 by 2 0 தான், இதோட ஆட் பண்ணால் அதே 0 தான். 0 × 11 by 2 0 தான், இதோட ஆட் பண்ணால் அதே 1 தான். 1 × 11 by 2 11 by 2 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் அது 0 ஆகிடும். ஸோ 1 0 0 0 1 0 0 0 1 இந்த யூனிட் மேட்ரிக்ஸை நம்ம கொண்டு வரணும். இந்த அலகு தான் கொண்டு வரணும். இதை கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு காஸ் ஜோர்டன் மெத்தட். காஸ் ஜோர்டன் முறையில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன பண்ண போகிறோம்னு அதில் ட்ரான்ஸ்ஃபார்மிங் a non-singular matrix A to the form IN by applying elementary row operations is called காஸ் ஜோர்டன் மெத்தட். ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை, அதாவது டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை இந்த IN ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். மாற்றினோம்னா பை அப்ளைங் எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், தொடக்கநிலை செயலிகள் எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி காஸ் ஜோர்டன் மெத்தடில் மாற்றுறது. அதுக்கு பேர் தான் காஸ் ஜோர்டன் மெத்தட். தொடக்கநிலை செயலிகள் மூலம் A என்ற பூஜ்ஜியமற்ற கோவை அணியை IN வடிவத்திற்கு உருமாற்றுவது காஸ் ஜோர்டன் முறையாகும். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா அதுக்கு பேர் தான் காஸ் ஜோர்டன் மெத்தட். எக்ஸாம்பிள் 1.20 எடுத்துக்காட்டு 1.20 ஃபைண்ட். இதில் புக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி மாற்றணும்னு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ப்ராப்ளமில் அப்படியே டேரெக்டாகவே ப்ரொசீட் பண்ணுறோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் A = 0 5 - 1 6 பை காஸ் ஜோர்டன் மெத்தட். இது மாதிரி மாற்றும் போது நமக்கு அதில் இன்வர்ஸ் கிடச்சிடும். அது எப்படின்னு பார்ப்போம். A = 0 5 - 1 6 என்ற பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறை மூலம் நேர்மாறு காண்க.
அப்ளையிங் காஸ் ஜோர்டன் மெத்தட். காஸ் ஜோர்டன் மெத்தட்னா இது மாதிரி தான். இதுக்கு பேர் விரிவுபடுத்தப்பட்ட அணி, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இங்கிலீஷில் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், தமிழில் விரிவுபடுத்தப்பட்ட அணி. எப்படி போடுறோன்னா, மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் இங்கே போடணும். அது என்ன ஆர்டரோ அதுக்கேற்ற ஐடென்டி மேட்ரிக்ஸை பக்கத்தில் போடணும். நடுவில் ஒரு கோடு. இப்படி இது பேர் தான் காஸ் ஜோர்டன் மெத்தட் அப்ளை பண்ணுறது. 0 கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் 0 5 -1 6 கோடு போட்டுட்டு 1 0 0 1. தமிழில் இதுக்கு பேர் விரிவுபடுத்தப்பட்ட அணி, இங்கிலீஷில் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ரோ 1 இது ஃபுல்லாகவே இப்போ ரோ 1, இது ஃபுல்லாக ரோ 2, ரெண்டை இடமாற்ற போகிறோம். அப்போ -1 6 0 1 மேலே வந்துடும், 0 5 1 0 கீழே வந்துடும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ப்ளஸ், இது ஃபஸ்ட்டு இதை 1 இருக்கணும்னு சொன்னல, அதனால் மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணால் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆகிடும். 1 -6 0 -1 ஆகிடும். கீழே இருக்கிறது அப்படியே இருக்கும், 0 5 1 0. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்மளோட எய்ம் என்ன, இப்போ டார்கெட் இங்கே 1 0 0 1 இருந்துச்சா, இப்போ நம்ம கொண்டு வர வேண்டியது இங்கே 1 0 0 1 கொண்டு வரணும். அதான் நம்மளோட டார்கெட். AI2ன்னு இருக்கிறத I2 A இன்வர்ஸ் இப்படி இருக்குது. AI2 இதை நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி I2 இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் வரும், அது A இன்வர்ஸ்னு பேர். அந்த தான் A இன்வர்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு R2வை இந்த இதை வந்து 1 ஆக்கணும். இது 1 0 0 1ன்னு வரணும்ல ஐடென்டி மேட்ரிக்ஸு. அப்போ இந்த 5 இங்கே வரக்கூடாது, 1 வரணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ரோ 2வை 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 0 5ஆல் டிவைட் பண்ணால் அதே 0, 5 5ஆல் டிவைட் பண்ணால் 1, 1 5ஆல் டிவைட் பண்ணால் 1/5, 0 5ஆல் டிவைட் பண்ணால் 0. 1 0 0 1 வந்துச்சா, இங்கே என்ன வரணும், இங்கே 0ன்னு கொண்டு வரணும். அங்கே 0ன்னு கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதை வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணோம்னா இது 0 ஆகிடும். இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 × 0 0, அதோட 1 ஆட் பண்ணால் 1 தான். 6 × 1 6, இதோட ஆட் பண்ணால் இது 0 ஆகிடுச்சு. 6 × 1/5 6/5, இதோட ஆட் பண்ணால் 6/5. 6 × 0 0, இதோட ஆட் பண்ணால் அதே -1. இப்போ 1 0 0 1 வந்துருச்சா, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் வந்துடுச்சு, 6/5 -1 1/5 0. இதுதான் இப்போ A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6/5 -1 1/5 0. இதில் 1/5 இருக்கா, அதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டா என்ன ஆகும், இது 6 ஆகிடும், இது -5 ஆகிடும். அப்போ தான் 5 5 கேன்சல் ஆகி -1ன்னு வரும். -5, இது 1, இது 0. இதுதான் A இன்வர்ஸ். இங்கே இன்வர்ஸ் இருந்துச்சு, இங்கே ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருந்துச்சு 1 0 0 1. இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் இருந்துச்சு கொடுத்த சம்மில். அதை நம்ம இங்கே ஐடென்டி மேட்ரிக்ஸையும் இங்கே இன்னொரு மேட்ரிக்ஸையும் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த இன்னொரு மேட்ரிக்ஸ் தான் A இன்வர்ஸ். இது 2/2க்கு பார்த்தோம். இப்போ 3/3க்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிள் 1.21 எடுத்துக்காட்டு 1.21. ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் A = 2 1 1 3 2 1 2 1 2 பை காஸ் ஜோர்டன் மெத்தட். A = 2 1 1 3 2 1 2 1 2 என்ற அணிக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்க. அப்ளைங் காஸ் ஜோர்டன் மெத்தட், காஸ் ஜோர்டன் முறையை பயன்படுத்த அந்த விரிவுபடுத்தப்பட்ட அணிக்கு காஸ் ஜோர்டன் மெத்தட், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு காஸ் ஜோர்டன் மெத்தடை யூஸ் பண்ணணும். விரிவுபடுத்தப்பட்ட அணி AI3, A⁻I3ன்னு போட்டுக்கிறோம். ஏங்கிறது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் 2 1 1 2 3 2 1 2 1 2. ஐடென்டி மேட்ரிக்ஸ் 3/3க்கு 1 0 0 0 1 0 0 0 1. இதை எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இந்த 1 0 0 0 1 0 0 0 1 இங்கே வர வச்சுட்டு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் வரணும். ஃபஸ்ட்டு இதை 1 ஆக்கணுமா, 1 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ரோ 1 ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ரோ 1 இஸ் ஈக்குவல் டு 1/2 ரோ 1. 2ஆல் டிவைட் பண்ணால் இது 1, இது 1/2, இது 1/2, இது 1/2, இது 0, இது 0. அடுத்த ஸ்டெப்பில் ரோ 2ஓட இதை 0 ஆக்கணுமா, 1 0 0 1 0 0 0 1 0 0 0 1ன்னு மாறணும். அப்போ இது 0 ஆகணும். இது 0 ஆகணும்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது 0 ஆகுமா. ஸோ ரோ 1ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணுறோம். 3 - 3 0, 2 - 3/2 எல்சிஎம் எடுத்தோம்னா 1/2, 1 - 3/2 எல்சிஎம் எடுத்தோம்னா -1/2, 0 - 3/2 -3/2, 1 - 3/2ஓட மல்டிப்ளை பண்ணால் அது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 தான், இங்கே 1 தான் வந்துடும். 0 - 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், 0 - 0 0. அடுத்தது ரோ 3. ரோ 3 இதை 0ன்னு தான் கொண்டு வரணும், 0 0 1ன்னு வரணும்ல, இது 0ன்னு கொண்டு வரணும். அப்போ இந்த ரோ 1ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதில் சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ 2 வருமா, இங்கே 2 - 2 0, 2 2 கேன்சல் ஆகிடும், இங்கே 1 இருக்கும், 1 - 1 0, இங்கேயும் 2 2 கேன்சல் ஆகிடும், 2 - 1 1, இங்கேயும் 2 2 கேன்சல் ஆகிடும், 0 - 1 -1,
இது 0 0 மைனஸ் 0 0 1 மைனஸ் 0 1. அடுத்த ஸ்டெப்பு 1 கொண்டு வந்தாச்சு, 0 கொண்டு வந்து 0 0 1 வந்துடுச்சு. இங்கே என்ன வரணும், இது ரெண்டும் 0 ஆகணும், இது 1 ஆகணும், இது 0 ஆகணும். அப்படின்னா தான் அது ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், R2ங்கிறது 2 ரோ 2. இந்த இதோட ஃபுல்லாக 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ரோ 2 ஃபுல்லாக 2 மல்டிப்ளை பண்ணால் இது 0 தான் இருக்கும். 2 2 கேன்சல் ஆகிடும், இது 1 ஆகிடும். 2 2 கேன்சல் ஆகிடும், -1 ஆகும். 2 2 கேன்சல் ஆகிடும், -3 ஆகும். இது 2 ஆகிடும், இது 0 ஆகிடும். இப்போ 1 1 1 வந்துடுச்சு, 0 0 வந்துடுச்சு. இங்கே ரெண்டும் 0 ஆகணும், இதுவும் 0 ஆகணும். இது 3 இப்போ 0வாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், ரோ 1 இதோட ஹாஃபை மல்டிப்ளை பண்ணிவிட்டு, ரோ 2ஓட ஹாஃப் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணலாம். ஹாஃபை மல்டிப்ளை பண்ணோம்னா இது 0 தான். அப்போ 1 - 0 1. இதோட ஹாஃப் மல்டிப்ளை பண்ணால் ஹாஃப் மைனஸ் ஹாஃப், இது 0 ஆகிடும். இதோட ஹாஃப் மல்டிப்ளை பண்ணால் -1/2. இதோட ஆட் பண்ணோம்னா half + half, அதாவது ரோ 1 -half R2. இதோட -half மல்டிப்ளை பண்ணால் +half ஆகிடும். half + half 1 ஆகிடும். இதோட -half மல்டிப்ளை பண்ணோம்னா +3/2 ஆகிடும். 1/2 + 3/2 4/2, இது 2 ஆகிடும். இதோட -half மல்டிப்ளை பண்ணால் -1 0 -1 -1. இதோட -half மல்டிப்ளை பண்ணால் 0 0 - 0 0. இப்போ என்ன ஆகிடுச்சு, 1 0 1 ஆகிடுச்சு. 0 1 -1 இருக்குது, 0 0 1. இதை வந்து 0வாக மாற்றணும். அப்புறம் இதையும் 0வாக மாற்றணும். இது ரெண்டும் 0வாக மாறணும். இப்போ ரோ 1ஓட ரோ 3ஐ மைனஸ் பண்ணலாம். ரோ 1லேருந்து ரோ 3ஐ மைனஸ் பண்ணால் 1 - 0 1, 0 - 0 0, 1 - 1 0 ஆகிடுச்சா. 2 - 2 -of -1 2 + 1 ஆகிடும் 3. -1 - 0 -1, 0 - 1 -1. இப்போ இது அச்சீவ் பண்ணியாச்சு. அடுத்தது இதை 0ன்னு மாற்றணும். இதை 0 மாற்றுறதுக்கு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரோ 2 + ரோ 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 + 0 0, 1 + 0 1, -1 + 1 இது 0 ஆகிடும். -3 - 1 -4, 2 + 0 2, 0 + 1 1. இப்போ 1 0 0 0 1 0 0 0 1 ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துடுச்சா. பக்கத்தில் இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கா, இந்த மேட்ரிக்ஸ் தான் A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் = 3 - 1 - 1 -4 2 1 -1 0 1.